திரு நித்யானந்தம், ராஜினாமா செய்யும் வரையோ அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் வரையோ எங்களுடைய போராட்டம் தொடரும். இது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் எதிர்க்கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட. தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு பிரதமர் பதிவிடுறார். ஆனால் இந்த தவறே நடக்காமல் இருப்பதை பார்த்து கொள்வதற்காக ஒரு மத்திய அமைச்சர் செயல்படுகிறார். அவர் பார்வையின் கீழ் அந்த தவறு நடந்திருக்கு துறையின் கீழ் அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை இங்கே கொடுக்க போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனால் அந்த புள்ளியை நோக்கி மத்திய அரசும் நகர மாட்டுறாங்க. ஆனால் அந்த புள்ளியை நோக்கி தான் நகரணும்னு எதிர்க்கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு டெல்லி மாநகரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, பிறகு வன்முறை, இவைகளெல்லாம் வினாத்தாளிலே ஏற்பட்ட குளறுபடி. ஏற்கனவே இங்கே நீங்கள் வினாத்தாள் கசிந்த விவகாரம், கசிந்த விவகாரம், அது ஒரு குளறுபடி தானே. கசிந்த ரெண்டுக்கான கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கசிவுன்றது வேற, குளறுபடின்றது வேற. வினாத்தாளிலே கசிவு ஏற்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கசிவு ஏற்பட்டது என்று சொன்ன உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லாமல் இதற்கென ஒரு தனி விமானத்தில் உடனடியாக வேறு ஒரு வினாத்தாளை அனுப்பி வைத்து இராணுவ பாதுகாப்போடு அவைகள் சேர வேண்டிய இடத்துல சேர்க்க வைத்து தேர்வும் நடந்திருக்கிறது. தேர்வு நடந்து, தேர்வு முடிந்து, தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது அந்த கசிவுக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதில் வைக்கின்ற கோஷங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், கோரிக்கைகளோ கோஷங்களோ எதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால், இது ஏதோ மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு போராட்டமாக இல்லையா என்பதற்காக ஒரு சோறுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 370 காஷ்மீரிலிருந்து நீக்கியதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்தது. அப்போ இது அரசியல்படுத்தப்படுகிறதா, மாணவருக்கான பாதுகாப்பிற்கான, மாணவர்களுக்காக பேசப்படுகிறதா? பல ஆயிரக்கணக்கானோர் ஒரு இடத்துல கூடும்போது சில இடங்கள்ல சில வார்த்தைகள் வரும். அது போல சிலர் பேசிய வார்த்தைகள், ஆனா பெரும்பாலான குரல்கள் அப்படின்றது நீட்டு வினாத்தாள் விவகாரங்கள்ல தானே இருக்கு. அதாவது ஒரு சாதாரண மாணவனை கேட்டு நீங்கள் சொல்வதென்று சொன்னால், எங்களை எல்லாம் இந்த கசிவுக்காக தான் அழைத்தார்கள், ஆனால் ஏதோ சொல்லி இன்றைக்கு நம்ம ஏமாற்றி விட்டார்கள் என்று கூட சொன்னார்கள் மாணவர்கள். நாம் பார்த்தோம் காணொலியில். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அந்த மாணவன் சொல்லிட்டான், அதனால் அவன் தான் உண்மை அப்படி நான் சொல்ல வரல. அவனுடைய மனசில் உள்ளதை சொல்லிட்டான். அது மாதிரி யாரோ சொன்னது இல்லை இது. அது யாரெல்லாம் நடத்தினார்கள், அந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சியா செல்லாது, அது நடத்தக்கூடியவர்கள் யார் என்று அமைப்பு ரீதியாக இன்னும் வரவே இல்லை. அதுக்கு அமைப்பே கிடையாது. அது ஒரே நாளிலே 20,000 பேர் வந்து சேர்றாங்க. 1 கோடி பேர் அந்த அமைப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னு கூட இங்கே தெரிவிக்கப்பட்டது. 1 கோடி பேரில் அமெரிக்கர்கள் எத்தனை பேர், பாகிஸ்தான்காரர்கள் எத்தனை பேர் என்று இன்றைக்கு கண்ணி உலகத்தில் அழகாக பார்த்துருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே நீட்டுக்காக அல்ல. அந்த ஒரு கட்சியோ அது என்னவோ இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை. அது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சியா அல்லது வினாத்தாள் கசிவுக்காக தோன்றிய ஒரு போராட்ட கட்சியா? நித்யானந்தம் சொல்லக்கூடிய வாதங்கள் நான் ஏற்கிறேன். ஆனால் அதை தாண்டி டெல்லி ஜந்தர் மந்தரில், டெல்லியினுடைய பிற பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டவர்கள் அல்ல. மாறா, என்னுடைய மகன் நீட் தேர்வில் உயிரிழந்து விட்டான், அவனுக்காக நான் இந்த களத்துக்கு வந்து போராடுறேன். இறந்த ஒருவருக்காக போராட வருகிறார் ஒரு தந்தை. மற்றொருவர், என்னுடைய சகோதரி இறந்து விட்டால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, அவளுக்காக எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் போராட வருகிறேன். இவர்கள் எல்லாம் தானே போராட்டம் நடத்துறாங்க நீட் வினாத்தாள். இவர்கள் எல்லாரையுமே நித்யானந்தம் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமா தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. நான் இதை பொதுப்படையாக சொல்லவில்லை. பெரும்பாலும் இந்த போராட்டத்தை அறிவித்தவர்களும் தலைமை தாங்கி நடத்துபவர்களைத்தான் சொல்கிறேன். வந்தவர்களை பற்றி நான் குறிப்பிடவே இல்லை. வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதற்காக அந்த ஆதங்கத்திலே தான் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 370 மற்றதும் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை எல்லாம் எதிர்ப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அதனால் அவங்க ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அத்தனையும் மாணவர்கள் என்று சொல்வதற்கு கூட கிடையாது. ஏனென்றால் காஷ்மீரில் எப்படி கல்லெறிந்து இராணுவத்தை விரட்டினார்களோ அதுபோல இங்கே ஜந்தர் மந்தரில் நடந்திருப்பதை நாம் நேரடியாக பார்த்தோம். உங்களை போன்ற ஊடகங்கள் தான் காண்பித்தார்கள். இப்போ நித்யானந்தம் என்ன சொல்ல வர்றாரு? கல்லறிந்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகளா?
இது கல்லறிந்தவர்கள் நல்லவர்கள்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அப்படி சொன்னால் திருப்தியாக இருக்கும்னா அப்படி நான் சொல்கிறேன். 2017 உங்களுக்கு ஒரு சம்பவம் எனக்கு நினைவு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 2017 கர்நாடகாவில் கும்தா அப்படின்ற ஒரு பகுதியில் பாஜக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் ஒரு ஐஜி வாகனத்தை தீயிட்டு கொளுத்துனாங்க, கல்லெறிஞ்சாங்க. அப்போது பாஜகவினர்கள் எல்லாம் அதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் குண்டர்கள் தான், தேச விரோதிகள் தான். பாஜகவானாலும் சரி, கருப்பாம்பூச்சி ஆனாலும் சரி. சரி, பாயிண்ட். இதில் எந்த விதமான மாறுதலும் நமக்கு தேவையில்லை. நாம் அரசியல் விமர்சனம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒருபடி அதிகமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 21 நாட்கள் அனுமதி கிடைத்து ஜந்தர் மந்தரிலே செய்தார்கள். அதில் எந்த பிரச்சனையும் வரவில்லை. அதை மீறி பாராளுமன்றத்தை நோக்கி நடைபோடுகின்ற பொழுதுதான் பிரச்சனையே எழுந்தது. பிறகு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சருக்கு ஈடான பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டு வாசலிலேயே கேரோ செய்கிறார். இதெல்லாம் என்ன ஜனநாயகம்? ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா? ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கு. ஒரு பிரதமருடைய வீட்டு வாசலில் செய்வது தான் ஜனநாயகமா? அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் காவல்துறையிட்ட ஏதாவது அனுமதி கேட்டீங்கன்னா உங்களை எங்கே கொடுக்குறாங்க? கூவம் ஓரத்தில் உட்காருன்றாங்க. அங்கே தானே உட்கார முடியும். போராட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே அடக்குமுறையை மேற்கொள்றாங்க டெல்லி காவல்துறை. அடக்குமுறை 21 கடைகள் எல்லாம் மூட சொல்றாங்க, உணவு கிடைக்க கூடாதுன்னு. அப்ப போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல அடக்குமுறை மேற்கொள்ளும் போது அந்த போராட்டம் அங்கிருந்து பரவதானே செய்யணும். 21 நாட்கள் அமைதியாகத்தானே நடந்திருக்கிறது. ஏன் கட்டவிழ்த்து விடல சொல்லுங்க? 21 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத மத்திய அரசு தானே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததற்கு பிறகு அழைக்கிறாங்க. அப்ப மத்திய அரசு கண்டுக்கணும்னா என்ன வேணாலும் ஒரு போராட்டத்தை நகர்த்துவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க முடியுது. பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள், இன்றைக்கும் அழைக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்லயே வரேன். ஏன் 21 நாட்களுக்கு முன்பு அழைக்கவில்லை? தவறு அழைக்காதது. ஆமா, சரி, நம்முடைய மத்திய அரசு மிகப்பெரிய தவறு. இத்தனை நாள் அதை ஆற போட்டதுதான். அதற்காகத்தான் தேச விரோத சக்திகள் உள்ளே நுழைவதற்கு காரணமாக அமைந்தது. அதற்கான இடம் கொடுத்தது மத்திய அரசு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறது நித்யானந்தம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும், ராஜினாமா செய்யுங்கன்னு வலியுறுத்தி பாஜக எத்தனையோ போராட்டங்களை நகர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள், கூட்டணி மத்திய அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் போராட்டமாக மாறிட்டு இருக்கு. சென்னையில் மெரினா கடற்கரை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை போது. இப்படி இந்தியா ஃபுல்லாக ஒரு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை சார்ந்த ஒரு பெரும் போராட்டம் முன்னெடுக்கும் போது ஏன் ஒரு மத்திய கல்வி அமைச்சரை தற்காலிகமாகவோ அல்லது அந்த பதவியிலிருந்து விலக்கிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடக்கூடாது? ஏன் மத்திய அரசு அதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க? ஒரு நாட்டுடைய பிரதமர் தனக்கு யார் மந்திரியாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற அதிகாரம் படைத்தவர் தான். அதில் நாம் தலையிட முடியாது. இட்ஸ் a prerogative of the Prime Minister, head of the government. ஆனால் அந்த மத்திய அமைச்சருக்கு கீழே சில பிரச்சனைகள் நிகழும் போது அதற்கு தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளையும் பிரதமருக்கு அதிகாரம் இருக்குல்ல. கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கூட நான் பதில் சொல்ல முடியாது போயிடும். சொல்லுங்க. இப்போ நான் வரிசையாக நான் என்ன சொல்கிறேன்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம், ஆந்திரா, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காஷ்மீர், இவ்வளத்திலையும் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாளில் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க? எத்தனை பேர் ராஜினாமாவை ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ கேட்டிருக்கு? புதுசாக நடந்திருக்கா இப்போ? ஆனால் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை? உடனடியாக அந்த வினாத்தாளை மாற்றி விமானத்திலே வரக்கூடிய அளவுக்கு செய்து அவர்களுக்கு தேர்வை நடத்தியிருக்கின்றனர். நீங்க செய்த தவறுக்கு எங்களை பலியாடாக்கணும். கண்ணன் கூட அந்த கேள்விதான் பலிக்கடலாம். மாணவர் தேர்வு எழுதுவது என்பது பலிதான். 22 லட்சம் பேர் அதுல விண்ணப்பித்து 20 லட்சம் பேர் அதுல பங்கெடுத்திருக்காங்க. அப்ப பலிக்கடவா இருக்கிறவங்களை பங்கெடுப்பாங்களா? கட்டாயம் மருத்துவராக திருப்பி எழுதுவாங்க. சிஏ எடுத்துக்கங்க. அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. அந்த சிஏல 5 விழுக்காடு கூட தேர்வது கிடையாது. எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? சிஏல எத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க தேர்வுனால? ஒரு சொல்லுங்க. அந்த தற்கொலைக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? நீட்டுக்கு மட்டும்தான் போராட்டமா? சரி, ஜேஇ 4 விழுக்காடு கூட வெற்றி பெறுவது கிடையாது நாடு முழுவதும். அதுக்கு எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? அப்போ இது என்ன மருத்துவத்துக்கு மட்டும் நீட்டுக்கு மட்டும் போராட்டமா? கொண்டு வந்தது காங்கிரஸ். நீங்க சொல்லக்கூடிய அந்த சிஏஓ இல்ல ஜேஇ தேர்வுகள்லையோ வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை நீட் தேர்வோடு ஒப்பிடும்போது
அது எப்படி அது ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்குல்ல திரு இதுல நித்யானந்தம்? வந்து ஜேஇ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் நடத்தக்கூடிய நான் தேர்வு, என்ன சொல்றேன், நீட் அப்படின்றது ஒட்டுமொத்த இதுல மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நடத்தப்படுது. அரசியல்படுத்துவது தவிர்க்க முடியாததுன்னு எனக்கு முன்னும் பேசின கருத்தாளர்கள் சொன்னாங்க. நான் அந்த அரசியல் பேசக்கூடிய கருத்து எனக்கும் இருக்கிறது. அதனால தான் கேட்குறேன், 4 விழுக்காடு 5 விழுக்காடு கூட தேர முடியாத அளவிற்கு தேர்வு அவசியமா? ஏன் கேட்கல? தேவை இருக்குல்ல. அப்படிதான் மருத்துவம் அவ்வளவு உங்களுக்கு சாதாரணமா போயிடுச்சா? மருத்துவக்கு வேண்டாமா உங்களுக்கு? அதுக்கான தகுதியெல்லாம் அந்த எத்தனை இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தை நிரப்பத்துக்கு எல்லாருக்குமே சீட் அந்த தகுதி மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திற்கு தகுதி எங்க கிட்ட இருக்கு. தேர்வு முறையா நீங்க நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. நடத்த முடியலன்னா அந்த பதவியிலிருந்து விலகுங்கன்னு கேட்கிறாங்க. 22 லட்சம் பேருக்கும் எங்கிருந்து நீங்க மருத்துவத்துக்கு கல்லூரிகள் இருக்கிறீங்க? இல்ல நித்யானந்தம், நீங்க வேறு திசையில போறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எழுதுற எல்லாத்துக்கும் சீட்டு கேட்கல, எழுதுற ஒரு ஆளுக்குனாச்சும் தேர்வு நேர்மையா நடத்துங்கன்னு கேட்கறேன். அப்படிதான் காங்கிரஸ் சொல்றாங்க. நடத்த முடியல உங்களால. நான் உங்களுக்கு காங்கிரஸ் சொன்னதை சொல்றேன். இப்போ வந்து இந்த உண்ணாவிரதம் இருந்து மருத்துவமனையில் படுத்து இருக்கிறார் இல்லையா சோனம் வான்சுக், அவர் வந்து 2007 என்ன செய்தார்னு காங்கிரஸ் வந்து சான்றிதழ் கொடுத்துருக்கு. சீனாவுக்காக பேசியவர், சீனாவுக்காக இந்தியாவை காட்டி கொடுத்தவர், அவர்கள் உள்ளே வருவதற்கு நான் அனுமதிப்பேன், நான் வழிகாட்டுவேன் என்று சொன்னவர் CIA ஏஜென்ட். சொன்னது காங்கிரஸா இல்லையா? அவர் எப்படி மாணவர்களுக்காக போராடுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சோனம் வான்சுக்காக காங்கிரஸ் போராடல, ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்காக போராடுறாங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். நியாயமான கோரிக்கையில் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அவர் தலைமையில் நடக்கக்கூடியதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதெல்லாம் நான் கேட்கிறேன். அதெல்லாம் உண்டா? அவரை பத்தி இப்படி எல்லாம் இப்ப பேச நீங்க தயாரா இருக்கீங்களா? CIA பத்தி எல்லாம் பேசுறீங்களா? அது கிடையாது. அதனால காங்கிரஸ் அவர்களுக்கு வேணும்னா என்ன வேணா செய்வாங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்க மன்மோகன் சிங் சொன்னீங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் கடைசியாக அந்த ஆட்சி நிறைவேறும்பொழுது அவர் பத்திரிகையாளர் சந்தித்தார். அவர் பேசவே இல்லைங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். பத்திரிகையாளர்கள் அது தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக சந்தித்தார். கடைசியாக அது சந்தித்து அவர் சொன்ன ஒரு அறிவுரை விவசாயிகளுக்காக. விவசாயிகள் சொல்லணும்னா துயரத்திலே இருக்கிறார்கள், நஷ்டத்திலே தங்களுடைய தொழிலை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்ன உடனே, உங்களோட விவசாயம் உங்களுக்கு நஷ்டம் கொடுக்குமானால் நீங்கள் அந்த தொழிலை விட்டு வேறு வேலையை பாருங்கள் என்று அந்த பிரஸ் மீட்ல அந்த இடத்துல சொன்னவர். ஆனா பிரதமர் குறைந்தபட்சம் அப்படியான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தி இந்த விவகாரத்துல நீட் தேர்வுல வினாத்தாள் கசிஞ்சிருச்சுனா வேற படிப்பு படிங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உங்களுடைய பார்வையில சொல்றேன், செய்தியாளர் கூட்டமே நடத்திருக்க வேண்டாமே. இந்த மாதிரி விவசாயிகளை வந்து நீங்க விவசாயத்தை விடுங்கன்றதுக்கு எதுக்கு நடத்த நீங்க இத்தனை நாள் மௌனமா இருந்தீங்க? அதான் அப்படியான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட இப்போதைய பிரதமர் நடத்த மாட்டேங்கிறாரு. அதுவும் காரணம். இப்போதைய பிரதமர் அப்படியான செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்த மாட்டாரு. விளக்கம் கொடுங்க நாடாளுமன்றத்தில் கேட்டா ட்விட்டர் பதிவுல பதிவு போடுறாரு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் முடிங்க, நேரம் இல்ல, அவங்க பேசணும்பீங்க. பெகாசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? LIC கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெகாசஸ்னு ஒரு இஷ்யூல பார்லிமெண்ட் முதல் நாளே முடக்கப்பட்டது, தொடர்ந்து முடக்கப்பட்டது. அது ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் தான். LIC விவகாரத்துல பாராளுமன்ற முதல் நாள்ல இருந்தே முடக்கப்பட்டு விட்டது. பாஜக எதிர்க்கட்சியாக இருந்த போது காங்கிரஸ் ஆட்சி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதா வரலாறு இருக்கு. நித்யானந்தம் வரலாறு இருக்கு. நான் பேசலாம், நான் பேசலாம், நான் நிறைய உங்ககிட்ட வருவேன். தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற நிகழ்வு அந்த கூட்டங்களும் தொடங்குகின்ற பொழுது திட்டமிட்ட ரீதியிலே முடக்குவதற்காக காங்கிரஸ் இத்தனை காலம் செயல்பட்டு, இந்த 12 ஆண்டு காலம் அப்படிதான் செயல்பட்டு. நான் எடுத்துக்கிறேன், நான் பாயிண்ட். அப்ப இது வந்து போராட்டமா? அவர்களுடைய உள்நோக்கம், அவர்கள் அரசியல் லாபம் தேட பார்க்கிறார்கள். அநியாயங்கள் நடந்த போது கூட மக்களாக பார்த்து 5 ஆண்டுகள் கழித்து தான் காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க. பொறுமை இல்ல. ரொம்ப சுருக்கமா ஒரு நல்வாய்ப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனுபவம் உள்ளவர்களாக, ஒரு வயது ஓரளவிற்கு சமமானவர்களாக இருக்கிறோம். ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காக நீதிமன்றமே தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்று சொன்ன பின்னாலும் கூட ஒரு அவசர நிலையை அறிவித்து ஆட்சியிலே அமர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் படைத்தவர்களை சார்ந்த கட்சிக்காரர்கள் இதை கேட்பதற்கான எந்த வித முகாந்திரமும் இல்லை. ஆனால் அரசு தாமதித்தது தவறுதான். பேச்சுவார்த்தைக்காக அரசு தாமதித்தது தவறு. சரி, ஓகே.